பிள்ளைகளுக்காக விடுற கண்ணீர் ஒருபோதும் வீணாய் போகாது, வெறுமையாய் போகாது. அது எங்க சுத்தினாலும் என் பிள்ளை புரியணும். உன் பந்தியை சுற்றிலும் அல்ல, சத்தமா சொல்லுங்க, பந்தியை சுற்றிலும் உங்க பிள்ளைகள் ஒளிவ மர கற்றுகளை போல இருக்கணும். முதல் ஜெபம் கொடுப்பதற்காக நம்ம பிள்ளைகளே இழந்துட்டு வீட்டுல பாருங்க எல்லாம் நல்லா இருக்கும். பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லை ஆயிடும், குடும்பமே டிஸ்டர்ப் ஆயிடும், டோட்டல் ஃபேமிலி ஆயிடும். பிள்ளைங்க உடம்பு சரியில்லை சாப்பிட பிடிக்காது. அப்ப எங்க சத்துரு பிடிப்பான்? நம்ம பிள்ளைகளை தான் பிடிப்பான். நம்ம பிள்ளைங்க படிக்கலன்னா ஏதோ ஒரு டிப்ரெஷன். அப்ப இன்னைக்கு முதல்ல அவன் நம்ம பிள்ளைகளை கை வைக்காதபடிக்கு நம்ம பிள்ளைகளை ஆண்டவருடைய ரத்தத்தினால வேலை அடைந்து பாதுகாக்கபடியே ஜபிக்கணும். அல்லேலூயா. எல்லா கைகளை உயர்த்தி என் பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? ஒளி மர கன்றுகளை போல இருக்கணும். என் பிள்ளைகள் சபையில தூணை போல இருக்கணும். என் பிள்ளைகள் யோசேப்பை போல பரிசுத்தமாய் இருக்கணும். என் பிள்ளைகள் பார்வோனுக்கு அடுத்த உயர் பதவிகளில் இருக்கணும். நல்லா ஆராதிக்கணும். உங்க பிள்ளைங்க நல்ல ஆத்துமா ஆதாயம் பண்ணணும். உங்க பிள்ளைங்க ஊழியர் செய்யணும். உன் பிள்ளைகளுடைய ஆத்துமா பரிசுத்தமா இருந்தா நீ பயப்படவே தேவை. என் பிள்ளைகளுக்கு எங்க இருக்கு, என் பிள்ளைங்க போன் வச்சிருக்கு, என் பிள்ளைங்க யாரோட பேசுது, எல்லாமே அவங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கப்படுவது. கர்த்தர் பிள்ளைகள் வேண்டியது பாதுகாப்பா. இங்க இருந்து நீ கேட்டுதான் உன் பிள்ளைய பார்க்க முடியும். கேட்டுக்கு அப்புறம் கர்த்தர் அவருடைய தேவ தூதர்களை அனுப்பி உன் பிள்ளைகள் பாவத்தில் விழாதபடிக்கு, துர்க்குடமாய் வளராதபடிக்கு அவரை போல வளர. அல்லேலூயா. ஒரு தானியேலை போல நல்ல ஜெபம், ஒரு எஸ்தரை போல, ஒரு தெபோராளை போல, ஒரு ரூத்தை போல ஆண்டவரே எங்க பிள்ளைகளா உமக்கென்று ஆண்டவரே இந்த நாளில் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே பிள்ளைகளுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யுங்கப்பா. அவளோட பேசுங்கப்பா. ஒரு விசேஷத்தை ஞானத்தை எங்க பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. ஆண்டவரே எங்க பிள்ளைகளை உமக்கென்று எடுத்து பயன்படுத்துங்க. எங்க பிள்ளைகளுடைய ஆத்மாவை கர்த்தர் வேலை அடைங்க. எங்க பிள்ளைகள் மேல் ஒரு விசேஷத்தை ஞானத்தை ஊற்றுங்க. எங்க பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்ற வார்த்தை கேட்டபடி கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்ற வாக்கு தத்தத்தின் பிரகாரமாக எங்க பிள்ளைகள் எல்லாம் ஞானத்திலும் புத்தியிலும் தேறினவர்களாக இருக்க அப்பா, இன்னைக்கு ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளைகளுக்காக முச்சித்து இருக்கிற பிள்ளைகளுக்காக அப்பா தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி தன்னுடைய இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றி அப்பா அவரது ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் கேட்டு அங்கீகரித்து ஆசீர்வதித்து வரும் நாட்களில் ஒரு பெரிய மாற்றத்தை எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காண என் தேவன் உதவி செய்கிறதற்காக இதனால ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு தாய்